கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற கேள்வி அநேகருக்கு எழுகின்றது. மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டுமா? அபிஷேக கூட்டங்களுக்கு செல்ல வேண்டுமா? தேவ ஊழியர்களுடைய ஜெபத்தை எதிர்பார்க்க வேண்டுமா என்ற விதமான கேள்விகள் எழுகிறது. பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக என்ற பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அபிஷேக கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்றோ, அதற்காக காத்திருக்க வேண்டும் என்றோ, இல்லையென்றால் தேவ ஊழியர்களுடைய ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் பரிசுத்த பெற்றுக்கொள்ள முடியும் என்றோ நாம் நம்புவதற்கு வேதாகமத்திலே போதிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை. வேதாகமத்தில் எங்கேயும் நாம் தேவ ஊழியர்கள் வழியாகத்தான், இல்லையென்றால் அபிஷேக கூட்டங்கள் மூலமாகத்தான், இதற்கு நடத்தப்படுகிற விசேஷ கூடிகள் மூலமாக பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியும், இல்லை பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லவில்லை. முதலாவதாக பரிசுத்த ஆவியை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் நமக்கு எதற்காக? தேவ ஆவியின் நிரம்புதல் நமக்கு எதற்காக என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலமடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன காரியம். பரிசுத்தாவியானவரை பெறுகின்ற பொழுது பலமடைகிறோம். அதன் விளைவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற விதமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வோம். எனவே பரிசுத்தாவி எதற்கென்று சொன்னால், பரிசுத்தமாக வாழ்வதற்கு. பரிசுத்த ஆவி என்று சொன்னாலும் சரி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்று சொன்னாலும் சரி, பரிசுத்தாவுடைய நிரம்புதல் என்று சொன்னாலும் சரி, பரிசுத்தாவுடைய வல்லமை என்று சொன்னாலும் சரி, இவைகள் எல்லாவற்றினுடைய நோக்கமும் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான். எனவே பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவையான பரிசுத்த ஆவியை, பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெப கூட்டங்களுக்கு செல்ல வேண்டுமா? தேவ ஊழியர்களுடைய உதவி தேவையா என்ற கேள்வி கேட்கப்படுகிற பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது அவ்விதமாக தேவை என்று சொல்லுகிற வசனங்கள் இல்லை. இன்னும் ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக என்று பார்க்கும் பொழுது தேவ உறவுக்குள் வாழ்வதற்காக. ரோமர் 8:15 என்ன சொல்லுகிறது? அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற உண்மை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ உறவை நாம் அனுபவிக்கின்ற, தேவ உறவுக்குள் வாழ்கின்ற ஒரு அனுபவம் கிடைக்கிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான நோக்கம். மூன்றாவதாக ரோமர் 8:16 சொல்லுகின்றது, வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பாருங்கள், நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் என்று யோவான் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 16ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இப்பொழுது என்ன சொல்லுகிற இந்த வசனம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், for what purpose we are receiving the Holy Spirit, by that we can confirm that we have become God's children by accepting Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம் என்பதை உறுதிப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம 3 காரணம். ஒன்று, பரிசுத்தமாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இரண்டாவதாக தேவ உறவில் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். மூன்றாவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேத வார்த்தைகள் சொல்லுவதை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறுவது என்பது எப்படி என்று பார்க்கும் பொழுது, according to the promise of God, தேவனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது. எனவே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எந்த ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக ஒரு விசேஷ கூடுகை, அதற்காக ஒரு விசேஷ ஜெபக்கூட்டம், அதற்காக ஒரு வரம் பெற்ற வல்லமையான ஊழியக்காரர் ஜெபிக்க வேண்டும், இப்படிப்பட்டவைகளெல்லாம் அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் இது ஒரு வாக்குத்தத்தம். யோவேல் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 28ஆவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஒரு காலத்தில் ஒரு எலிசா, ஒரு எலியா, இவ்விதமாக குறிப்பிட்ட சில நபர்கள் மேல் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சமான எந்த ஒருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எனவே இது வாக்குத்தத்தம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த ஒருவரும் இதை தன்னிடத்தை எதிர்பார்க்க வேண்டும். இன்னும் இதோட வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டில் எங்கே தெளிவாக இருக்கிறது நீங்கள் பார்க்கும் பொழுது,
எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 36ஆம் அத்தியாயத்தினுடைய 27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய ஆவியை அந்த இருதயத்தில் வைப்பேன். அதாவது ஐ வில் கிவ் யூ நியூ ஹார்ட். முதலாவது என்ன சொல்லப்படும் 26ஆம் வசனத்தில், ஐ வில் கிவ் யூ எ நியூ ஹார்ட் அண்ட் ஆல்சோ ஐ வில் புட் மை ஸ்பிரிட் இன் டு த நியூ ஹார்ட். அப்போது புதிய ஒரு இருதயத்தை தருவேன், அந்த இருதயத்தில் என்னுடைய ஆவி வைப்பேன். திஸ் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். அப்போ இந்த ப்ராமிஸ் எப்பொழுது நிறைவேறுகிறது என்றால் when we accept Jesus as our Lord. நல்ல கவனிக்கணும், வேத வார்த்தைகளின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியை பெறுவது தொடர்பாக, பரிசுத்த அபிஷேகம் பெறுவது தொடர்பாக நம்ம காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 வலிமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரிசுத்தாவியானவர் இறங்கின பிறகு பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு முதலாவது செய்கிற பிரசங்கத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைவு கூறுகிறார். அதை வாசிக்கலாம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி, பிதா அருளின வாக்கு as per the promise of God, பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். பாருங்கள், தேவ பிதாவாகிய தேவனுடைய வாக்குறுதியின்படி பரிசுத்த ஆவியை ஆண்டவர் பெற்றுக்கொண்டு இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமா இதை பொழினார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது யோவான் சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயத்தினுடைய 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இப்போ பாருங்கள், அதனுடைய அடுத்த வசனத்தை வாசிப்போம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற, பாருங்க, நல்ல கவனிங்க, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவி. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம் விசுவாசித்தான் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி பெறுகிறோம். இது வெல் ப்ராமிஸ், இது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. எனவே நாம் அபிஷேக கூட்டங்கள் இல்லாமலும் ஜெப கூட்டங்கள் இல்லாமலும் தேவ ஒளியுடைய விசேஷ ஜெபம் இல்லாமலும் இவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், நெடுங்காலமாக ஒரு பாரம்பரியம் உருவாகிருக்கு. என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு ஊழியக்காரருடைய அபிஷேக வல்லமையின் மூலமாக தான் நான் இதை பெற முடியும், அல்லாமலும் ஒரு அபிஷேக கூட்டம் அபிஷேகத்துக்காக காத்திருந்து நடத்துகிற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு அடிப்படை என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது, சமாரியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை அறியாதவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு பேதுரு எருசலேமிலிருந்து பேதுருவும் அவருடன் வந்த ஊழியக்காரர்கள் இவர்களை பார்த்த பொழுது இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக அறிக்கை செய்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து விசாரித்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதாக அறியவில்லை. அப்பொழுது பாருங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுகிற பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதை உணர்ந்தார்கள். அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? விசேஷமான அனுபவங்களை பெற்றார்கள். இப்போ இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் தேவ ஊழியர்கள் வாயிலாகத்தான் நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே எபேசு என்ற இடத்துல வருகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல் ஒரு கூட்டம் விசுவாசிகளை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார். அதில் முக்கியமாக கேட்ட கேள்வி என்னவென்றால், நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இந்த கேள்வியே நமக்கு என்ன சொல்லுகிறது? இப்போ இந்த அப்போஸ்தலர் பேதுருவாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர் பவுலாக இருந்தாலும் சரி, அவர்களில் என்ன கேட்கல தெரியுமா? நீங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஊழியக்காரர்கள் உங்களுக்காக பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கவில்லையா? இல்லை என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவது தொடர்பான அபிஷேக கூட்டத்திலோ இல்லைன்னா அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையா? இப்பொழுது பேதுரு என்ன கேட்கிறார்? நீங்கள் விசுவாசிகளான பிறகு நீங்கள் தேவ ஊழியர்களிடத்திலிருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை என்றால் அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொண்டு எப்படியெல்லாம் கேட்கவில்லை. ஸ்ட்ரைட்டாக என்ன கேட்குறார்? நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அந்த கேள்வியே நமக்கு ஒரு மிகப்பெரிய விடையை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது என்ன பெற்றுக்கொள்ள முடியாது? இயேசு கிறிஸ்துவை ஏற்று விசுவாசிகளாகிற பொழுது நாம் கூடவே என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தேவனுடைய பிள்ளையாகிறோம். பிள்ளைகளாவதை உறுதிப்படுத்துவதற்காகவும், பிதாவாகிய தேவனோடு நம்ம ஐக்கியமாக இருப்பதற்காகவும், வல்லமையாக வாழ்வதற்காகவும் பரிசுத்தாவி கொடுப்பது உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குறுதி. அந்த வாக்குறுதி இயேசு கிறிஸ்துவின் நிறைவேறுகிறது. எனவே தான் இருக்கிறார், பரிசுத்தாவி பெற்றீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் கொடுக்கப்படுகிற பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன? when you accept Jesus as your Lord, when you have become believer, also you can have the Holy Spirit. அப்படி தான் அர்த்தம். பரிசுத்தாவியை பெற்றீங்களா என்று கேட்கும் பொழுது விசுவாசிகளாகவும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் அர்த்தம். எனவே அபிஷேக கூட்டத்தின் வாயிலாகத்தான், ஜெப கூட்டத்தின் வாயிலாகத்தான், ஒரு வரம்பற்ற வல்லமையான ஊழியர் வாயிலாகத்தான் நீண்ட காலம் காத்திருந்து தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று திருச்சபைகளுக்கு மத்தியிலே நம்பப்படுகிறது. வேதபூர்வமானதல்ல, வேத அடிப்படை சார்ந்ததல்ல. அதில் அநேகர் நம்பினாலும் அநேகர் விதமாக பிரசங்கித்தாலும் வேதாகமத்தில் அவ்விதமாக இல்லை. இப்பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனை இந்த 2 சம்பவங்கள் தான். அந்த 2 சம்பவங்கள் என்னவென்று சொன்னால், அவர்கள் துவக்க காலத்திலே பரிசுத்தாவியானவரை குறித்த செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள இயலாதவர்களாக இருந்தால் இப்பொழுது நமக்கு பரிசுத்தாவியானவரை அறிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் பெற்றிருக்கிறோம், நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறோம், நிறைய காலம் அறிந்திருக்கிறோம். எனவே we have lot of chances to know the Holy Spirit in a clear way. அதே நேரத்தில் அவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள், எனவே அவர்கள் அதை சீரியஸாக சிந்திக்கலை. ஆனால் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதை குறித்து அவர்கள் உணர வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால்தான் அவர்கள் விசுவாச வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்ற காரணம் அவர்களுக்கு தலைமையில் கையை வைத்து அவர்களுக்குள் கிரியை செய்கிற பரிசுத்தாவியை அவளை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு வழியைத்தான். ஆனால் அதுதான் வழி, அதுதான் பரிசுத்தாவி பெறுவதற்கான வழி, அதுதான் பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெறுவதற்கான வழி என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. அவ்விதமாக தான் எபேசில் வருகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்பது, விசுவாசிகளான பொழுது பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று கேட்கிற பொழுது அவர்கள் பரிசுத்தாவி என்ற ஒன்றை நாங்கள் அறியவில்லை. அப்பொழுது உடனே என்ன கேட்கிறார்? நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? அப்போ என்ன அர்த்தம்? அந்த விதமாக ஞானஸ்நானம் பெற்றிருந்தால், உரிய விதமாக ஞானஸ்நானம் பெற்றிருந்தால், ஆல்சோ யூ மஸ்ட் ஹவ் நோன் தட் யூ கேன் ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ இவைகள் என்ன சொல்லுகள்னு சொன்னால், இந்த சம்பவங்கள் அந்த பிரைமரி லெவலில் இருந்த, பிகினிங் லெவலில் இருந்த, எலிமெண்டரி லெவலில் இருந்த அவர்களுக்கு தெரியாதனால அவங்க தே மஸ்ட் கன்ஃபார்ம் தட், அதை உறுதிப்படுத்தும். ஸோ இன்னொரு ஹெல்ப் தம், அவர்களை அவர் உதவ வேண்டும் என்ற அடிப்படையிலே அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார். ஆனால் இதே முறைமை தான் பின்பற்ற வேண்டும், இதே வழியில் தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கு சொல்லப்படவில்லை. அதைத் தொடர்ந்து போதனை வருகிறது. எப்பொழுதுமே வேதாகமத்திலே சில சம்பவங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகளையே நாம் உபதேச அடிப்படைகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில சூழல்களே, சில எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் தொடர்ந்து நமக்கு உபதேசம் வழியாக, கட்டளை வாயிலாக எது சொல்லப்படும், தேட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், இப்போ அந்த காலத்தில் ஆதியில் இருந்தவங்களுக்கு பைபிள் கிடையாது, ஹவு கேன் வி ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது போதனை கிளியராக கொடுக்கப்படுது. ப்ராப்பர் டீச்சிங்ஸ் வி ஹேவ். டீச்சிங்ஸ் என்ன சொல்லுகிறது? முதல் பிரசங்கத்திலே பேதுரு என்ன சொன்னார் என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்துடைய 38ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லுகிற, பரிசுத்தாவியை நம்ம எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆகிற பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். தான் கிளியர் வெர்ஷன், இதான் டீச்சிங். இப்போ நமக்கு இந்த போதனை எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்த போதனையை தான் பின்பற்ற வேண்டுமே அழிய, சமாரியாவில் நடந்தது, எபேசில் நடந்த மாதிரிகளாக வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு ஊழியர் என் தலைமையில் கையை வைக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜெப கூட்டத்தில் போய் கலந்து கொள்ளணும், அங்கே அவர்கள் ஜெபம் செய்து நமக்குள்ளே பரிசுத்தாவி இறங்குவது போல சில காரியங்களை செய்வார்கள், அதற்கு அப்புறம் தான் நம்ப வேண்டும் என்றல்ல. டீச்சிங்ஸ் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற பொழுது பரிசுத்தாவியை நம்ம பெறுவோம். இன்னும் பாருங்கள், இது ஒரு வசனம் மட்டுமல்ல, இது பேதுரு சொன்னது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்கள், எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 13-14 வசனம் வெரி வெரி கிளியர். அங்கே நான் பார்க்கும் பொழுது, நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். வாட் டஸ் இட் மீன்? இங்கே பாருங்கள், வாக்குத்தத்தங்கிற வார்த்தை வருகிறது. பிகாஸ் இட் ஹாஸ் பீன் ப்ராமிஸ்ட். எனவே நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, அதுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் இல்லை, நீண்ட நாள் காத்திருந்தல்ல, ஊழியர்கள் ஜெபித்தல்ல, அப்போது விசுவாசத்தின் மூலமாக நம்ம அப்பொழுதே பெற்றுக்கொள்கிறோம். இதை இன்னும் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்திலும் உறுதிப்படுத்துகிறார். தீத்து 3ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம், நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். தீத்து 3ஆம் அத்தியாயத்தினுடைய
6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி நித்திய ஜீவன் உண்டாகும் நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. அடுத்த வசனம் வாசிப்போம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அவர் நல்லா கவனிக்கணும், அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தார். இப்ப சிலர் சொல்றது என்னன்னு சொன்னா, அது ரைட்டுங்க பிரதர், முதலாவது நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை பெறுகிறோம், அதற்கு பிறகுதான் ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஃபில்லிங்ஸை பெறுகிறோம், ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்கை பெறுகிறோம். அப்படி எல்லாம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? when we receive the Holy Spirit through Jesus Christ, that Holy Spirit is in abundance. அது சம்பூர்ணமாய். அப்போ தெளிவாக வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வழியாக தான் பரிசுத்தாவியை பெறுகிறோம். அந்த பரிசுத்தாவியானவர் தான் அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். எனவே பரிசுத்தாவி பெறுதல் வேறு, பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெறுவது வேறு, அப்படியெல்லாம் கிடையாது. பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இருக்கிறது உண்மை, பரிசுத்த வல்லமை இருப்பது உண்மை, பரிசுத்த நிரம்புதல் இருக்கிறது உண்மை. இவை எல்லாம் எங்கே இருக்கிறது? பரிசுத்தாவிக்குள் இருக்கிறது. அந்த பரிசுத்தாவை நாம் எப்பொழுது பெறுகிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையில் பெறுகிறோம். எனவே அபிஷேக கூட்டங்களுக்கு சென்றால்தான், இல்லை என்றால் ஊழியர்கள் ஜெபித்தால்தான், இல்லை என்றால் நாம் அபிஷேகம் பெறுவது வல்லமையான ஊழியருடைய கையில் தான் இருக்கிறது என்றெல்லாம் நம்பினோம் என்று சொன்னால் அது பாரம்பரியங்கள் உருவாக்கினது தான் என்று வேதபூர்வமான சத்தியம் அல்ல. நாம் எல்லா பாரம்பரியங்களை விட எத்தனை லட்சம் பேர் சொன்னாலும் சரி, வேத வார்த்தையில் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நம்ப வேண்டும். இப்போ என்ன பிரச்சனை இன்னொன்று என்னவென்றால், சரி, how can I know that I have got the Holy Spirit? பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதை எப்படி அறியணும்? அபிஷேக கூட்டத்தில் போனால் ஏதோ ஆவி வந்து நம்மிடம் இறங்குவது போல நம்மை உணர வைத்து, அதற்கு அடையாளமாக நாம் அந்நிய பாஷை போன்றவர்களை சொல்லி இவ்விதமான ஒரு சூழல் வந்தால் தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நம்புகிறோம். அப்போ என்ன நம்ம நினைக்கணும்? பரிசுத்தாவி வந்து விட்டார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதே அப்படின்னா எனக்கு அது தெரியலையே, ஐ மஸ்ட் நோ தட். அப்போ ஆவியானவர் வந்தால் எனக்கு தெரியணும். அதனால் தெரியதற்காக ஜெப கூட்டத்துக்கு போகிறோம், அபிஷேக கூட்டத்துக்கு போகிறோம், ஊழியக்காரத்தில் போகிறோம். அவங்க ஏதாவது பண்ணி என்ன பண்ணுறாங்க? நம்மளை தெரிய வைக்கிறாங்க. ஆனால் அவ்விதமாக தெரிந்து கொள்வது உண்மையிலேயே ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தெரிந்து கொள்வதுன்னு சொல்ல முடியாது. இப்போது ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் எனக்கு தெரியணும், எனக்குள்ளே வந்து இறங்குறது மாதிரி நான் தெரியணும் அப்படின்னு நாங்கள் சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுக்கு அவர் இறங்கி வந்தது தெரிந்ததா? விசுவாசத்தின் மூலம், சுவிசேஷத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களே, அப்பொழுது இயேசு உங்களுக்குள் இறங்கினதை நீங்கள் அறிந்தீர்களா? இதெல்லாம் எப்படி அறிந்தீர்கள்? இவள் எல்லாவற்றை எப்படி தெரிந்து கொள்கிறோம்? கலாத்தியர் 3:2 என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். கலாத்தியர் 3:2. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா, விசுவாச கேள்வினா எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஏதோ ஒரு கிரியை செய்ததுனால அல்ல, ஏதோ ஜெபம் செய்ததுனால அல்ல, இல்லை என்றாலும் அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொண்டதுனால அல்ல. எப்பொழுது? how you have received the Holy Spirit by faith. விசுவாச கேள்வின்னு சொன்னால் பரிசுத்தாவியை பெறுவது தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், போதிக்கப்பட்டீர்கள், உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் விசுவாசித்தீங்க. now you have got the Holy Spirit. பரிசுத்தாவியை பெறுவது என்பது வந்து இறங்குவது போல ஃபீல் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளில் சிலருக்கு அந்த அனுபவங்கள் ஏற்படலாம். ஆனாலும் பரிசுத்தாவி பெறுவது எப்பொழுதுன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது. ஆவியானவரை பெறுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதைத்தான் தெளிவாக வேத வசனங்கள் சொல்லுகிறது. ஒரு தேவ ஊழியர்கள் வழியாகவோ அபிஷேக கூட்டங்கள் வழியாக, காத்திருப்பு கூட்டங்கள் வழியாக பெறுவோம் என்பது பல்வேறு திருச்சபைகளும் பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகள் உருவாக்கின பாரம்பரியம் சார்ந்தவர்கள் தான் என்று வேத அடிப்படை அல்ல. விசுவாசத்தினால் இப்போ நமக்கு ஏதோ இறங்குறது போல ஃபீல் பண்ணோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் நமக்குள் இறங்கி வந்து நம்ம உணரவில்லை. விசுவாசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவை ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசித்து நமக்குள்ளே பரிசுத்தாவினர் வந்துவிட்டதை உறுதிப்படுத்தி நமக்குள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம் என்றால் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற பொழுது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பரிசுத்தாவியானவர் மூலமாக அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான கிருபை கொடுக்கப்படுது. இதெல்லாம் விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அந்த விதமாக சிந்தித்து செயல்படுகிற பொழுது உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் கிரியை செய்வதை உணர முடியும். நீங்கள் பரிசுத்தமாக மாறிக்கொண்டே இருப்பீர்கள், தேவ உறவிலே வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள், தேவனுடைய பிள்ளையாக இருப்பதை உறுதிப்படுத்துவீர்கள். எனவே அபிஷேக கூட்டங்களுக்கு சென்று தான்
தேவ ஊழியரிடத்திலே சென்று தான் வரம்பெற்ற ஊழியருடைய ஜெபத்தினால் தான் பரிசுத்த ஆவியை பெற முடியும் என்று நம்புகிற நம்பிக்கை சரியானதில். இவ்விதமாக பெறுகிற அநேகர் உண்மையான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரு உணர்ச்சிவசப்பட்ட நிலையோ இல்லை என்று சொன்னால் சில நேரங்களில் தவறான ஆவிகளை கூட பெற்றுக்கொள்கிறார்கள். சில நேரத்தில் ஒரு ஃபீலிங்ஸை பெறுகளை ஒழிய வாழ்க்கையை கூட நிரூபிக்க முடியவில்லை. எனவே வேத வார்த்தைகள் சொல்லுகிற விதமாக விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியை பெறுங்கள். அந்த பரிசுத்த நம்மோடு இருக்கிறதை உறுதிப்படுத்துங்கள். அந்த தேவ உறவில் வளருங்கள், பரிசுத்தம் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிற விதம். மற்றபடி அபிஷேக கூட்டங்கள் அல்ல, விசேஷமான தேவனுடைய ஜெபங்கள் அல்ல, வேத வார்த்தையின்படி நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நேரடியாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.